வாக்கா. எப்படி வந்த? ஏய் மலர், உன்னதான். ஆ, எப்ப வந்தேன்னு கேட்டேன். இப்பதாம்மா. என்னடி மழை பெய்யுதா? மழை பெய்யற மாதிரி இருக்கு, ஆனா மழை பெய்யல. சரி, டிஃபன் பாக்ஸ் எங்க? பேக்ல தாம்மா இருக்கு. என்ன டிஃபன் பாக்ஸ் வெயிட்டா இருக்கு? சாப்பிட்டாளா இல்லையா? ஏய் மலரு, என்னம்மா? மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா? என்ன புள்ள, கட்டி கொடுத்த சோத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க? மத்தியானம் சாப்பிடலையா? வேலை இருந்துச்சு. சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்னடி வேலை? ஏண்டி, இத்தனூண்டு சோத்தை சாப்பிட ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? 4 வாய் அள்ளி போட்டு கை கழுவுறத விட்டுட்டு அப்படியே கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? எடுத்துட்டு போறதே இவ்வளோண்டு சோறு, அதையும் சாப்பிடாம திருப்பி கொண்டு வந்தா உடம்பு என்னத்துக்கடி ஆவறது? இங்க இருந்து அம்புட்டு தூரம் பஸ் பிடிச்சி ஏறி போய் பிள்ளைங்க கிட்ட கத்தி கத்தி வேலை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு ஒரு தெம்பு வேணாமா? என்னடி இப்படி இருக்க? ஏய், நான் உன்னை தாண்டி கேக்குறேன், ஏன் இப்படி சாப்பிடாம கொண்டு வந்திருக்க? சாப்பிடணும்னு தோணல, சாப்பிடல, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் பக்கம் பக்கமா விளக்கம் கொடுக்க முடியாது. நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? சாப்பிடலன்னா அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடை கீழே கொட்டிட்டு எடுத்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு மறந்து போய் அப்படியே எடுத்துட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அதான் இப்படி நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏய், நான் என்ன கட்டி கொடுத்த சோத்தை திரும்ப கொண்டு வந்தேன் நான் சத்தம் போட்டேன்? ஏன் சாப்பிடலன்னு தானே சத்தம் போட்டேன். ஏதோ கீழே கொட்டி இருக்க வேண்டியதானேன்னு சொல்ற. எனக்கு என்ன வந்துச்சு? நீ கொட்டுமா கொட்டு. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், சாப்பிடுற அன்னத்தை என்னைக்குமே வீணாக்க கூடாது. இந்த சோறு கூட கிடைக்காம உலகத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மா, தயவு செஞ்சு என்ன விடுமா. எனக்கு சாப்பிடணும்னு தோணல, அதனால நான் சாப்பிடாம திரும்ப கொண்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறியா? ஏய், இவ என்னடி இப்படி பேசிட்டு இருக்கா? இவளுக்கு என்னாச்சுடி? உனக்கு தெரியலையாக்கும்? தெரியாம தாண்டி கேக்குறேன், என்னன்னு சொல்லு. அக்காக்கு பசல நோய் தாக்கிருக்குமா? என்னது, பசல நோயா? அப்படின்னா என்னக்கா? தலைவனை பிரிஞ்சிருக்கும் தலைவிக்கு வர சங்க காலத்து நோய் அது. அதுவும் தலைவர் வேற வீட்டை விட்டு போய் இப்ப எங்க இருக்கிறாரோ என்ன பண்றாரோன்னு தெரியல. அதான் நம்ம தலைவிக்கு அவர் தலைவன் என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ சாப்பிட்டாரோ இல்லையோன்னு எதுவுமே தெரியாதனால இவங்களும் சாப்பிடாம சாப்பாட திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. அதான் உண்மை. ஏய், இப்ப நீ மிதி வாங்க போற பாரு. எங்க என் முகத்தை பார்த்து இல்லன்னு மட்டும் சொல்லு. இங்க பாரு மலரு, உன்னை நீயே ஏமாத்திக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மாமாக்கு போன் பண்ணி பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? முன்னாடிதான் பேசினா அத்தை திட்டுவாங்க, ஆட்டுக்குடி திட்டுவாங்கன்னு பயப்படுவ. அதான் இப்ப மாமாவே அங்க இல்ல. அப்புறம் என்ன, போன் பண்ணி பேசு. அவர்கிட்ட எங்க இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேளு. அதை விட்டுட்டு நீயே அதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். காஃபியாவது போட்டு எடுத்துட்டு வரேன், வெறும் வயித்தோட இருக்காத. என்னடி அமைதியா இருக்க? சரிம்மா, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, குடிக்கிறேன். கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடேமா.
தேனு அம்மா. வாடி, காஃபி போட்டு கொடுக்குறேன். அக்கா கிட்ட கொண்டு வந்து கொடு. சரிம்மா. எங்க போயிருப்பாரு? இடியும் மின்னலுமா இருக்கே. இவர் வேற எங்க போயிருக்காருன்னே தெரியலையே. பேசாம ஃபோன் பண்ணி கேட்கலாமா? நம்மளை தேடி தேடி பின்னாடி வந்தவர இனிமே வராதீங்க, என் கூட பேசாதீங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபோன் பண்ணா எடுப்பாரானே தெரியலையே. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா? உறவும் முறைதானா? என்னவ இந்த நேரத்துல கால் பண்றா? அவன் நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாளே. ஓ, இடியும் மின்னலுமா இருக்கிறதால வீட்டை விட்டு வெளியே போனவன் எங்க போனான்னு தெரியாம சென்டிமெண்ட்ல போன் பண்றியா? என்னை எப்படி எல்லாம் அலைய விட்ட. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஆ சொல்ல மலரே, என்ன அதிசயமா இருக்கு? நீ எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க? நிஜமாவே எனக்கு தான் கால் பண்ணியா இல்ல நம்பர் எதுவும் மாத்தி போட்டியா? ஏங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் உங்களுக்கு தான் கால் பண்ணேன். அப்படியா? ஆமா. இரு ஒரு நிமிஷம், நான் எனக்கு கிள்ளி பாத்துக்கிறேன். நிஜம்தான். சொல்ல மலர், என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? என்ன விஷயம்? நீங்க எங்க இருக்கீங்க? புரியல. இல்ல, நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எங்க இருக்கீங்களோ எங்க போயிட்டீங்களோன்னு நினைச்சு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்க? அதை விட மலரு, நான் எங்க இருந்தா என்ன? இல்ல, எனக்கு நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சாகணும். தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓ, இப்ப நான் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இருடி, உன்னை எப்படி எல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு பாரு. சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்னையில இருக்கேன் மலர். சென்னையிலயா? என்ன சொல்றீங்க? ஆமா மலர், ஆமா. எல்லாரும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நான் எங்க போவேன்? பெத்த தாயும் என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. நீயும் என் பின்னாடி வராதீங்க, என் கூட பேசாதீங்கன்னு என்ன துரத்தி அனுப்பிட்ட. இப்படி வீட்லயும் நிம்மதி இல்லாம வெளியிலயும் நிம்மதி இல்லாம மனசு ரொம்ப
கஷ்டப்படுது. அதான் நான் ஊரை விட்டே வந்துட்டேன் மலர், ஊரை விட்டே வந்துட்டேன். எங்க நிஜமாதான் சொல்றீங்களா? எங்க இருக்கீங்க? அட, நான் நிஜமாதான் மலர் சொல்றேன். நீங்க அங்க என்ன பண்றீங்க? கிளம்பி ஊருக்கு வாங்க. இல்ல மலர், இல்ல, நான் துபாய்க்கு போக போறேன். துபாய்க்கா? ஆமா மலர், ஆமா, துபாய்க்கு ஒரு வேலை விஷயமா போறேன். எங்க விளையாடாதீங்க. விளையாடல மலர், விளையாடல, நான் நிஜமா தான் சொல்றேன். விசா அப்ளை பண்ணிருக்கேன், இன்னும் 2-3 நாள்ல வந்துடும் சொல்லிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் போக வேண்டியதான். போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா நீதான் என்ன வரக்கூடாது, என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டியே, அதான் நான் வரல. அங்க 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ கழிச்சுதான் நான் வருவேன். அப்படியாவது நீ என்கிட்ட பேசுவேங்கிற நம்பிக்கையில தான் மலர் நான் போறேன். எங்க? சரி மலர், இங்க ஒரே இடியும் மின்னலுமா இருக்கு, நான் போனை வைக்கிறேன். நீ போய் சீக்கிரமா படுத்து தூங்கு. உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ மலர். அப்புறம் வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லு. என் மொபைல்ல வேற சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. நான் வைக்கிறேன் மலர். ஆ? எங்க? என்ன பின்னாடி வர வேண்டாம் நான் சொல்றேன். உன்னை எப்படி பதற விடுறேன்னு பாரு. பாரு, சும்மா சும்மா அழுதுட்டு இருந்தனா கடுப்பாயிருவேன் பாத்துக்கோ. நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர சவுகார் ஜானகி அம்மா மாதிரி ஏதாவது ஒரு மூளையை புடிச்சிட்டு அழுதுட்டே இருக்க வேண்டியது. மாமா கிட்ட பேசுன்னு சொல்றோம். ஒரு தடவை போன் பண்ணி மாமா எங்க இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டா உன் பிரச்சனை தீந்துரும்னு சொல்றோம். கேட்க மாட்றியே. சரி, பேசாம வேலையை பார்த்துட்டு அமைதியா இருனா அதுவும் செய்ய மாட்ற. இப்படி சொல்ற எதையுமே கேட்காம உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா பாக்குற எங்களுக்கு எரிச்சலா இருக்காதா? முதல்ல மாமாக்கு போன் பண்ணு போ. நான் பேசிட்டேன். பேசிட்டியா? ஆமா. யாரு? மாமாக்கா? ஆமா. போன் பேசுனியா? ஆமா. நீ பேசுனியா? ஆமா. அம்மைக்கு நீ மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில சைலண்டா அழ வேண்டியது. அமுக்கு நீ, அமுக்கு நீ. அமுக்கு நீ. அப்புறம் எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? அவர்கிட்ட பேசினதுனால தான் நான் அழுதுட்டு இருக்கேன். ஏன், என்ன ஆச்சு? அவரு 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 அவருதான். அவருக்கு என்ன?
அவரு சென்னையில இருக்காராம். சென்னையில இருக்கிறாரா? என்ன புள்ள சொல்ற? ஆமா, அவர் அப்படிதான் சொன்னாரு. சரி விடு, வீட்டை விட்டு போயிட்டாருல, ஒரு மாதிரியா இருந்திருக்கும். சென்னையில யாராவது ஃப்ரெண்டு வீடு இருக்கும், ஒரு 2-3 நாள் அங்க தங்கிட்டு திரும்ப வந்துருவாருடி. அதுக்கு மாடி அழுவ? நான் அது கழுலடி. அவர் வீட்ல இருந்து புறப்படும் போதே பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிட்டாராம். துபாயில எங்கேயோ வேலைக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். அப்படியே 2-3 நாள்ல இங்க இருந்து போயிடுவேன். போயிட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சுதான் வருவேன்னு சொல்றாரு. ஏய், என்ன புள்ள சொல்ற? மாமா ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பாரு. இல்ல, அவர் என்கிட்ட விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல மாட்டாரு. எப்பவும் உண்மைதான் சொல்லுவாரு. அவரு துபாய்க்கு தான் போக போறாரு. அதான் நான் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். போகும்போது என்ன வந்து பார்த்து போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போகல. அவர் பாட்டுக்கு கோவமா போயிட்டாரு. துபாய்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்கும்ல, அங்க போய் அவரால எப்படி இருக்க முடியும்? அங்க யார் அவரை பார்த்துப்பாங்க? அங்க யார் அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க? அங்க போய் அவரு ரொம்ப கஷ்டப்பட போறாருன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. அதான் அழுதுட்டு இருக்கேன். துபாயில ஹாட்டா இருக்கும், எப்படி இருப்பாரா? ஏன் துபாயில வேற மனுஷங்களே இல்லையா? மத்தவங்கள பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, ஆனா எனக்கு அவரை பத்தி தான் கவலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னால 1 வருஷம் 2 வருஷம்லாம் அவரை பார்க்காம இருக்க முடியாது. அப்படி வாடி வலிக்கி. மாமாவும் பின்னாடி தேடி தேடி வரும்போது வராதீங்க வராதீங்கன்னு சொன்னல, அதான் அவர் மொத்தமா துபாய்க்கு போறேன்னு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் உட்காந்து போயிட்டாரு போயிட்டாருன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பியா? அப்படியே மூஞ்சிலே குத்துவோம் பாரு. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. இதுக்கு மேல உட்காந்து அழுதுட்டு இருந்தா அப்படியே உன்னை கொன்னுடுவேன். வந்து பேசாம படுத்து முடி. மாமா துபாய்ல எங்கக்கா போறாரு? நம்பர் 6 விவேகானந்தர் தெருவான். பேசாம படுத்து முடி. இந்த பாரு, நீ தூங்குவியோ இல்ல விடிய விடிய அழுதுட்டு இருப்பியோ, என்ன வேணாலும் பண்ணு, நாங்க படுத்து தூங்குறோம். ஏய் படுறி. ஏய் படுன்னு சொல்றல. என்கிட்ட ஏன் சொல்லாம போனீங்க? அடுத்து நான் உங்களை என்னைக்கு பார்க்க போறனோ?
யோசிக்காதடா வெற்றி, ஏறி குதிச்சிடு. இப்படி பூட்டி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா பேண்ட்டை போட்டுட்டு வந்திருக்கலாம். இப்படி வேட்டியை கட்டிட்டு வந்திருக்க தேவையில்லை. சோளமுத்து கருப்பா, என்னை காப்பாத்து.